राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो भांडीरवन की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो गर्ग महर्षि की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो बहुलाश्वराजा की जय। அழகான ராதா கல்யாண வைபவத்தை அனுபவிச்சுருக்கோம். கர்க சம்ஹிதை கோலோக கண்டம் 16வது அத்தியாயம் ஆரம்பத்திலேயே வந்துடுறது. கிருஷ்ணலீலாவோட ஆரம்பத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் வந்துடுறது. ஸோ நேத்தியே பார்த்தோம் பிரம்மதேவர் எப்படி வந்தார், பிரம்மதேவர் எவ்வளோ அழகாக ஸ்தோத்திரம் பண்ணார். அதன் பிறகு எப்படி அக்னிகுண்டத்தில் இந்த அக்னிகுண்டத்தை சுற்றி கிருஷ்ணனும் ராதிகாவும் சப்தபதி பண்ணார்கள், அழகாக மந்திரங்கள் சொன்னார்கள், எல்லாம் பார்த்தோம். 33வது ஸ்லோகம். ராதா கராபியாம் பிரததௌ ச மாலிகாம் கிஞ்சல் கினிம் கிருஷ்ண கலேலினாதினீம் ஹரே கராபியாம் வ்ருஷபானுஜாகலே ததச்ச வஹ்னிம் பிரணமய்ய வேதவித். அப்போ ரொம்ப அழகாக ராதிகாவினுடைய கையை எடுத்து கண்ணனுடைய திருமார்பில் வச்சுட்டு கண்ணன் ராதிகாவினுடைய பின்பக்கத்தை அப்படி பிடிச்சின்றான். பிரம்மதேவர் அழகாக ஸ்லோகங்கள்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். அதுதான் 32வது ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்து தான் ராதிகா கையிலே ஒரு மாலையை கொடுத்து அழகா ராதா கராபியாம் பிரததௌ ச மாலிகாம் கிஞ்சல் கினீம் கிருஷ்ணகலே அலிநாதினீம். அழகா ராதிகா கண்ணன் கழுத்தில் அழகான ஒரு மாலையை போட்டால் அதில் அப்படியே தாமரைகள் இருந்தது, ஜோரா தேனீக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. அதன் பிறகு கண்ணன் ராதா கழுத்தில் ஒரு மாலையை போட்டான். மாலை மாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள், அதே தான். மாலை மாற்றினாள் ராதை, மாலை மாற்றினாள். மாலை சாற்றினான் கண்ணன், மாலை சாற்றினான். மாலை சாற்றினாள் ராதை, மாலை சாற்றினாள். இருவரும் பரஸ்பரம் மாலை சாற்றிக் கொண்டார்கள். ராதிகா கழுத்தில் கண்ணனும் கண்ணன் கழுத்தில் ராதிகாவும் ஜோராக மாலையை ஜம்முன்னு போட்டுக்கொண்டார்கள். அப்போ ததக வஹ்னியும் பிரணமைய வேதவித்து. அப்போ பிரம்மா என்ன பண்ணார், அழகாக 2 பேரையும் அந்த அக்னியை பார்த்து கைகூப்பிக்க சொன்னார். அதாவது உலக விஷயமாக பண்ணுறதுனால அவர்களும் சாதாரண தம்பதிகள் போல அந்த சம்ஸ்காரங்களை அழகாக பண்ணுறார்கள். இப்போ 33வது ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்து 34வது. संवासयामास सुपीठयोश्च तौ कृताञ्जलि मौनयुतौ पितामहः तौ पाठ्यामास तु पञ्चमन्त्रकं समर्प्य राधां च पिथेव कन्यकाम्. ஸோ முதல்ல அக்னியை வலம் செஞ்சார், சப்தபதி பண்ணார். அப்புறமா ராதாராணியும் கண்ணனும் ஒருத்தர் பார்த்துட்டார்கள். ராதாராணி கண்ணன் நெஞ்சில் கையை வச்சுண்டா, மந்திரங்கள்லாம் கண்ணன் சொன்னான். அதன் பிறகு ராதாராணியும் கண்ணனும் மாலை மாற்றி கொண்டார்கள். அக்னி முன்னாடி உட்கார வச்சார்கள். 2 பேர் உட்காந்தாச்சு. பிரம்மதேவர் அழகாக
ஜம்முன்னு சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்கிறார். கன்னிகா தான மந்திரங்கள். கன்னிக்கை அழகாக உயர்ந்ததான தானம். அதாவது கன்னிகா தானம்னா ஏதோ ஒரு பொருளை தானம் கொடுக்குற மாதிரி இல்லை. நிறைய பேர் தவறாக அர்த்தம் பண்ணிக்கிறா. அதாவது ஒரு ஸ்திரீ குழந்தை நம்ம ஆத்தில் பிறந்திருக்கா அப்படின்னா அவள் இன்னொரு ஆற்று கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த வம்சம் வளர்வதற்கு நான் பத்திரமாக வளர்த்த என் மகளை உனக்கு தருகிறேன் உன் வம்ச விருத்திக்காக. அதனாலே கன்னிகா தானம்னு அதுக்கு பெயர். அதனால் ஒரு சாதாரண ஒரு பொருள், ஒரு பேனாவையோ இல்லாட்டி ஒரு வீட்டையோ ஒரு வண்டியையோ ஒரு பசுமாட்டையோ மற்றதையோ தானம் கொடுக்குறா போலே அல்ல. அதனால் ரொம்ப உலகத்தில் மிகச்சிறந்த தானம் எதுன்னா கன்னிகா தானம். அதுக்கப்புறம் என்னடான ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய வித்யாதானம், அதாவது நாம ஜப தானம், பிரம்ம வித்யன்ற விஷயங்கள் தான் பெரிய தானம்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நந்தகோபர் இல்லை, யசோதை இல்லை, ரிஷபானு தேவர் இல்லை, கீர்த்திதாராணி இல்லை, பொண்ணோட அப்பா அம்மாவும் இல்லை, பிள்ளையோட அப்பா அம்மாவும் இல்லை. இங்கே இருக்கிறது எல்லாருமே தேவர்கள் இவெல்லாம் தான். அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், தனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அழகாக ராதாராணி கையை பிடிச்சு கண்ணன் கிடத்துல அப்படி ஒப்படைக்கிறார். இயம் சீதா மமசுதா சஹதர்மச்சரீதவ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஜனக மகாராஜா ராமனிடத்திலே சீதையை ஒப்படைக்கும் பொழுது, இந்த சீதை அவளை வாங்கிக்கோ, இவள் உன்னோட சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியவள்னு சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே பிரம்மதேவர் தானே தகப்பனாக இருந்து ராதாராணியை கண்ணனிடத்திலே ஒப்படைக்கிறார். இந்த பிரம்மதேவர் தான் ரிஷபானுபுரம், பர்சானால மலையாக இருக்கார். அந்த மலை மேலே தான் ராதாராணியினுடைய வீடு இருந்தது. இன்றைக்கி ராதாராணி கோவில் இருக்கிறதே அந்த மலை தான். அந்த மலையே ஸ்வயம் பிரம்மதேவர், அப்போ தகப்பன் தானே. அதனால் அழகாக பிரம்மதேவர் ஜம்முன்னு ராதாராணியை கண்ணனிடத்திலே ஒப்படைத்தார். ராதா கல்யாண வைபோகமே கிருஷ்ணா கல்யாண வைபோகமே ராதா கல்யாண வைபோகமே நம்ம கிருஷ்ணா கல்யாண வைபோகமே. இதுதான் ராதா கல்யாணம் கர்க சமிதையில் சொல்லப்பட்டபடி. ஒரு நாள் நந்தகோபர் குழந்தைய தூக்கிண்டு அப்படியே மாடு மேய்ச்சிட்டு போயிடுறார். ரொம்ப தூரம் வந்துடுறார். பாண்டீரவனம் பக்கத்தில் வரார். திடீர்னு மேகங்கள் கருத்து, வானம் இருண்டு, காற்றடிக்க, கண்ணன் பயந்து அழ, நந்தகோபர் பயந்து ஹரியை சரணமடைய, ராதாராணி அங்கே வந்து காட்சி கொடுக்க, நந்தகோபர் ராதாராணியினுடைய ஸ்வரூபம் உணர்ந்து கண்ணன் அவளிடத்தில் ஒப்படைக்க, ராதாராணிடத்தில் வரம் வாங்கி கொள்ள, நந்தகோபனுடைய அந்த பக்திக்கு வசப்பட்டு ராதாராணியம் அனுகிரகம் பண்ண, ராதாராணி கண்ணன் எடுத்துண்டு பாண்டீரவனம் வர, பாண்டீரவனம், பிருந்தாவனம், யமுனா தீரம், கோவர்தனம் எல்லாமே கோலோக பிருந்தாவனம் போல அவனுடைய நிஜதாம ஸ்வரூபத்தை அப்படி வெளிப்படுத்த, பிரம்மதேவர் ஆகாசத்திலிருந்து இறங்கி வர, அழகான அந்த நிக்குஞ்சத்தின் கொடி வீடுகளுக்கு நடுவில் திவ்யமான சிம்மாசனம் வர, அதில் ராதையும் கண்ணனும் உட்கார்ந்திருக்க, பிரம்மதேவர் வந்து அவர்கள் இருவரையும் சேவித்து ராதா கிருஷ்ண யுகல தத்துவத்தை கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்ணி, அழகாக கண்ணனிடத்துலையும் ராதானிடத்துலையும் ஆசீர்வாதம் வாங்கிண்டு ஜோரா அக்னிகுண்டத்தை எரிய வைக்க, ஜம்முன்னு கண்ணனும் ராதையும் அக்னிகுண்டத்தை வலம் வர, கண்ணனும் ராதையும் ஒருத்தரை பார்த்து கொள்ள, அழகாக சப்தபதி விதியெல்லாம் பண்ண, ராதை கண்ணனுடைய திருமார்பில் கைகள் வைக்க, கண்ணன் ராதிகானுடைய பின்பக்கத்தை தொட்டுக்கொள்ள, அழகாக வேத மந்திரங்களை பிரம்மதேவர் சொல்ல, அதன் பிறகு ராதிகா கண்ணன் கழுத்தில் மாலையை போட, கண்ணன்
ராதிகா கழுத்தில் மாலையை போட அப்போ பிரம்மதேவர் அழகாக கன்னிகாதான மந்திரங்களை சொல்லி தான் தகப்பனாக இருந்து கொண்டு ராதாராணியை கண்ணனிடத்திலே ஒப்படைத்தார். இதுதான் ராதா கல்யாண வைபோகம். சரியா? இதுதான் 32வது ஸ்லோகமா? 34வது ஸ்லோகம். ஏன்னா 34 தான் அவ்வளவு அழகா பரஸ்பரம் ஜம்முன்னு இந்த ராதாராணி விஷயங்கள் எல்லாமே சொல்லணும். சரியா? அப்பா வந்து ஒப்படைக்கிற மாதிரி ஜம்முன்னு ஒப்படைச்சுட்டார். ஓகேவா? பிதேவ கன்யாம், ஜோரா அப்பா வந்து ஒப்படைச்சுட்டார் ராதாராணியை. ஜெய் போல பிரம்மதேவருக்கு ஜெய். அப்போ அடுத்த ஸ்லோகம். இப்போ கல்யாணம் ஆயிடுத்து இல்லையா? அப்போ என்னாச்சு? புஷ்பாணி தேவா வவ்ருஷஸ்ததாஹ நிருபநித்யாதரிபிஹ நன்றுதுः சுராங்கணாஹ கந்தர்வ வித்யாதரசாரணாஹ கலம் சகின்னரா கிருஷ்ண சுமங்கலம் ஜகுஹு. அப்போ அழகா தேவர்கள் எல்லாம் ஆகாசத்திலேருந்து புஷ்பங்களாக பொழிந்தார்கள். தேவர்களோடு சேர்ந்து வித்யாதரர்கள் ஆடினார்கள். கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள், கிண்ணர்கள் எல்லாம் அழகா ராதா கிருஷ்ண மகாத்மியத்தை பாடினார்கள். எல்லாரும் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதேன்னு பாடினார்கள் சந்தோஷமா. அப்புறம் என்னாச்சு? மிருதங்க வீணா முருயஷ்டிவேனவஹ சங்கான்காதுந்துபயசதாளகாகாம் நேதுர்முகுர்தேவவரைர்திவிஸ்திரை ஸ்திதைர் ஜயேத்யபூன்மங்கள சப்தமுச்சகைஹி. அப்போ மிருதங்கம், வீணை, அது மாதிரி வாத்தியங்கள்லாம் வாசிச்சார்கள். மேளம், துந்துபி, கரதாளம் இதெல்லாம் வாசிக்கப்பட்டது. தேவர்கள்லாம் உச்சஸ்வரத்தில் ஜெய விஜய் பவ, ஜெய் போலோ ராதே கிருஷ்ணா கி ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண கணையா லால் கி ஜெய், जय बोलो गोलोक ईश्वरी राधा रानी की जय, जय बोलो புருஷோத்தமோத்தம கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழகாக ஜெயகோஷம் செய்தார்கள். அற்புதம் இல்லை? எல்லாரும் ஆனந்தத்தில் தடைச்சார்கள். அப்ப கல்யாணம் முடிஞ்சாச்சு. உவாச தத்ரைவ விதிம் ஹரிஹி ஸ்வயம் யதேப்சிதம் த்வம் வத விப்ரதக்ஷிணாம் ததா ஹரிம் பிராக விதி பிரபோ மே தேஹி ததங்கிரயோர் நிஜ பக்தி தக்ஷிணாம். இப்போ கல்யாணம் முடிஞ்சாச்சு. அப்போ உவாச்ச தத்ரைவ விதிம் ஹரிஹி, ஹரி விதின்னு சொல்லும்படியான பிரம்மதேவரை விதின்னு சொல்லுவார்கள். அவர் தான் தலையெழுத்து எழுதுகிறார் சொல்லு. அப்போ விதியான பிரம்மதேவரை பார்த்து ஹரி கேட்டாராம்,
ஸ்வயம் யதேப்சிதம் த்வம் வத விப்ரதக்ஷிணாம். அப்போ பகவான் சொன்னானா, ஹரி பர்சனலாக ஸ்வயம் அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன தட்சணை வேணுமோ கேளுங்கோ, இவ்வளோ அழகாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேள், என்ன தட்சணை வேணும் தரேன்னுட்டான். துவம் வத விப்ரதக்ஷிணா, உனக்கு என்ன தட்சணை வேணும் கேளு தரேன் அப்படின்னாராம். சந்தோஷமா கேட்ட உடனே பிரம்மதேவருக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை பண்ணி வைக்கிறதே பரமபாகியம்னா இப்படி ஒரு கேள்வி வேற சுவாமி. அப்ப ததா ஹரிம் பிராக விதி பிரபோமே தேஹி த்வதங்கிரியோர் நிஜ பக்தி தக்ஷிணாம். இப்போ பிரம்மதேவர் கண்களில் கண்ணீரோட கையை கூப்பிண்டு, ஹே பிரபு, எனக்கு அப்படி ஒரு தட்சிணையை கொடு. என்னன்னா, உங்கள் திருவடி தாமரைகளில் நிஜமான பக்தியை தட்சிணையாக கொடு. எப்படி நம்ம நந்தபாபா கேட்டாரோன்னு, உங்கள் திருவடி தாமரைகளில் பக்தி, உங்கள் பக்தர்களோட சங்கம், உங்கள் பக்தர்களிடத்தில் பக்தி எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த மாதிரி இவர் சொல்கிறார், தேஹி த்வதங்கிரியோர் நிஜபக்தி தட்சிணா, எனக்கு அந்த தட்சிணையை கொடு. ஏ கிருஷ்ணா, வேற ஒன்றும் வேண்டாம், உங்கள் யுகல சரணங்களில் பக்தியே தட்சிணையாக கொடுன்னு கேட்டுட்டார். அது எப்படி கேட்கணும்னு பெரியவாள்லாம் சொல்லித்தரான் நமக்கு. அதை கேட்டோன்னே பகவான் சிரிச்சான. ததாஸ்து வாக்கியம் வததோ விதிர்ஹரேஹே ஸ்ரீராதிகாயா ஸ்ரீராதிகாயாஸ்ச பதத்வயம் சுபம் நத்வா கராப்யாம் சிரசா புனக புனர்ஜகாமகேகம் பிரணத பிரஹர்ஷிதः. அப்போ ஹரி சொன்னார், ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். ததாஸ்து நம்ம எப்போ கேட்கும்போது சுவாமி ததாஸ்துன்னு அழகாக சொல்கிறார். உடனே பிரம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. திரும்பி திரும்பி ராதா ராணியையும் கண்ணனையும் விழுந்து எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு திருப்தியே ஆகலை. திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிட்டு கையை கூப்பிண்டு தலையை குனிஞ்சுண்டு அப்படியே பிரம்மதேவர் தன்னுடைய இடத்திற்கு கிளம்பினார். புனர்ஜகாம கேகம் பிரணதக பிரஹர்ஷிதக, ரொம்ப சந்தோஷமாக, பிரஹர்ஷிதக சந்தோஷமாக தலையை வணங்கிண்டே பிரம்மதேவர் கிளம்பினார். ஆச்சா, இது 38வது ஸ்லோகம். சில இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். நான் ஷேர் பண்ணுற ஸ்லோகங்களில் சில 39வது ஸ்லோகமாக வந்துடும். என்னோட ஒரு ஸ்லோகம் சில ஆடாக இருக்கும். இப்போ நம்ம கர்க சம்ஹிதை சம்ஸ்கிருத புக்கில் இருக்கிறது வந்து நான் 38வது ஸ்லோகம் தான் நான் வாசிச்சிருக்கேன். ரைட்டா? இப்போ அடுத்து 39வது ஸ்லோகம். ததோ நிகுஞ்சேஷு சதுர்விதான்னம் திவ்யம் மனோஜ்ஞம் பிரியயா பிரதத்தம் ஜகாச கிருஷ்ண பிரஹசன் பரமாத்மா கிருஷ்ணேன தத்தம் கிரமுகம் சராதா. அப்போ அழகா பிரம்மதேவர் கிளம்பி போயிட்டார். அப்போ அழகா நிறைய அந்த கொடி வீடுகள் இருக்கு இல்லையா, நிக்குஞ்ச, அதுக்குள்ள கிருஷ்ணன் ராதாராணி உட்காந்துட்டு இருக்கா. நல்ல தங்கத்தாம்பாள தங்கத்தட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் தங்க கிண்ணங்களில் எல்லாம் ஃபில் பண்ணி சாப்பாடெல்லாம் வச்சு ராதாராணி கொடுக்க ஜோரா ஜம்முன்னு சாப்பிட்டான் கண்ணன். ரொம்ப சந்தோஷமாக ஃபஸ்ட் கிளாஸாக அவள் சாப்பிட்டுட்டான். அப்புறமா அவனும் ராதிகாவை சாப்பிட வச்சான். இவள் அவனுக்கு கொடுக்க, அவள் இவனுக்கு கொடுக்க. பியூட்டிஃபுல், ரைட்? தத்தோ நிகுஞ்சேஷு சதுர்விதான்னம், கல்யாணம் முடிஞ்சா கல்யாண சாப்பாடு. திவ்யம் மனோஜ்ஞம் பிரியயா பிரதத்தம் ஜகாச கிருஷ்ண பிரஹசன் பராத்மா
கிருஷ்ணேன தத்தம் கிரமுகம் ச ராதா. கிரமுகம்னா வெத்தலை பாக்கு, பீட்டல் நட்ஸ். இன்றைக்கும் எங்களுக்கு நான் இந்த பாண்டீரவனம் போனோம் வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி அங்கே போகும்போது கதலை 11-12 மணிக்கு போக வச்சுக்கோங்க. மத்தியான சாப்பாடு அங்கே தான். ஏன்னா அங்கே சாப்பிடணும். எனக்கு அங்கே போனால் எல்லாருக்கும் பசிக்கும். சூப்பராக இருக்கும் அங்கே சாப்பாடு. வைக்கிற லட்டுலாம் நிஜமாக சாப்பிடவே முடியாது நம்மளால். எப்போ போனாலும் அங்கே கல்யாண விஷயத்தை சொல்லிவிட்டு கடைசியாக சாப்பிடுவோம். கல்யாண சாப்பாடு எப்போ பாண்டீரவனம் போனாலும் கல்யாண சாப்பாடு கட்டாயம் உண்டு. உங்களுக்கும் அந்த கல்யாண சாப்பாடு கிடைக்கட்டும். போகலாம் நம்ம எல்லோரும் பாண்டீரவனம் போய் இந்த விஷயங்களை அங்கேயே சொல்லி உட்காந்து நன்னா கேட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு வரலாம். சரியா? பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ கண்ணன் சாப்பிட்டான், ராதாராணி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் கண்ணன் ராதாராணிக்கு அழகாக வெத்தலை பாக்கு கொடுக்குறான், தாம்பூலம். ஸோ புருஷன் அழகாக தாம்பூலம்லாம் மடித்து கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு. நிறைய புருஷனுக்கு தெரிய மாட்டேங்க பொண்டாட்டி எப்படி கவனிச்சுக்கணும்னு. தாங்க வேண்டாமா? தாங்கணும். கண்ணன் அப்படி தாங்கிறா ராதாராணி கண்ணன் அப்படி தாங்கிறா. ஜோரில் அத்தனை சிரேஷ்டம். பிரம்மதேவர் கிளம்பியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கிறது. ததக்கரேனாபி கரம் பிரியாயா ஹரேர் கிருஹீத்வா பிரசசால குஞ்சே ஜகாம ஜல்பன் மதுரம் பிரபஷ்யத் விருந்தாவனம் ஸ்ரீ யமுனாம் லதாஸ்ச. அப்போ ராதையும் கண்ணன் கையை பிடிச்சுட்டா, கண்ணனும் ராதை கையை பிடிச்சுட்டா. 2 பேரும் அப்படி அழகாக ஜோராக நடக்கிறாளாம். யமுனா தீரத்தில் நல்ல காற்றில் ஃபஸ்ட் கிளாஸ் தீர சமீரை காற்று வீசுறது, பிருந்தாவன காடு, நன்னா பூக்கள்லாம் பூத்து குலுங்கிறது. அப்படி 2 பேரும் கையை கோத்தின்னு அப்படி ஜாலியாக உல்லாசமாக சூப்பராக தங்களை மறந்து அப்படி புதுமண தம்பதிகள் அப்படியே தேன் நிலவு புதுமண தம்பதிகள். இது தேன் சூரியன் சொல்லாமல் மத்தியானம் தானே. அவ்வளவு அழகா 2 பேரும் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் ராதாராணியோடு நடந்தார்கள். ஸோ கல்யாணம் ஆயாச்சு. 2 பேரும் ஆனந்தமாக பிருந்தாவனத்தில் யமுனா தீரத்தில் காற்றில் அழகான கொடி வீடுகளுக்கு நடுவில் இங்கேயும் அங்கேயும் அப்படி அலைந்தார்கள். நிஜமாவே ராதாராணியோட பிருந்தாவனமும் நடந்ததுன்னு சொல்லலாம், கண்ணனும் நடந்தான். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? அழகாக ராதாராணியும் கண்ணனும் மாலை மாற்றினார்கள். பிரம்மதேவர் ராதாராணியை கண்ணன் இடத்துல ஒப்படைச்சார். அவ்வளோ அழகாக என்ன தட்சணை வேணும்னு கண்ணன் கேட்டான். உங்கள் திருவடி தாமரைகளில் நீங்காத பக்தியை தாருங்கள் பிரம்மதேவர் சொன்னார், கேட்டார். ததாஸ்தவன் கண்ணன் சொன்னார். திரும்ப நமஸ்காரம் பண்ணார். தான் வந்த வழியே கிளம்பி ஊருக்கு போனார். அழகான நிகுஞ்சத்தில் கொடி வீடுகளுக்கு நடுவில் ஜம்முன்னு ராதையும் கண்ணனும் சாப்பிட்டார்கள். கண்ணன் ராதாராணிக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்தான், தாம்பூலம் பீடா கொடுத்தான். ராதையும் சாப்பிட்டா. 2 பேரும் அழகாக அப்படி விருந்தாவனத்தில் ஜாலியாக கையை கோத்துண்டு இங்கும் அங்கும் நடந்தார்கள். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே कृष्णा. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भांडीरवन की जय. जय बोलो गर्ग महर्षि की जय. जय बोलो बकुलाश्वराजा की जय. जय बोलो नारद महर्षि की जय. राधे कृष्ण. जय बोलो ब्रह्मदेव की जय. राधे कृष्ण.